he is going to present a speech, a talk that is definitely going to kindle your mind and maybe perhaps make you ask some questions. Because the very name of the talk that he proposes is Nam Samayam Tadayam Vidayam, which means in our present time, as well as some of the teachings of Shastras, our ancestors, what are the questions that have gone unanswered? What are the questions that have gone unasked? And what prevents us from following those instructions or guidance? Sri Krishnamurti has taken it upon himself to spread this message to all the villages. He has conducted about 25 seminars in villages. He has borne the cost of arranging such seminars. He has provided them food also. All the participants are given food. 25 seminars he has done it single-handedly. Will be very enlightening to all of us. Now I hand over to Sri Harivaran. ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தின் இளம்பிழை போலும் ஈற்றனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவிழாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கம்பராமாயணத்திலிருந்து உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. வணங்குதற்குரிய சத்குரு மாதா அவர்களை வணங்கி இங்கே எனக்கு ஆசீர்வாதம் செய்து இனியும் எனக்கு ஆசீர்வாதங்கள் வழங்க இருக்கின்ற சுவாமிஜி ஸ்ரீ ஹரி அவர்களுடைய பாதங்களை வணங்கி இங்கே மிகப்பெரியவர்கள் கூடியிருக்கின்ற இந்த சன்னிதானத்தில் எளியனையும் ஒரு பொருட்டாக கருதி என்னையும் ஏதோ பேசுவேன் என்று அழைத்து எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நான் என் சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்திய அண்ணா அவர்கள் ஆங்கிலத்திலே சொன்னதை நான் தமிழிலே சொல்ல விரும்புகின்றேன். பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சியிலே படித்து வளர்ந்தவன். சமுதாய சேவை போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க் படித்து குழந்தைகளுக்கு கிராமத்திற்கு நான் சேவை செய்கின்ற காலத்திலே என்னுடைய தகப்பனார் நாங்கள் பொருள் ஈட்டுகின்ற வாணிக வழியை சார்ந்த மரபை சார்ந்தவர் என்பதனால் பொருளை ஈட்டி அப்புறம் அதன் பின்பு அருளை ஈட்டலாம் என்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற காரணத்தினால் நான் முழு சமுதாய சேவகன் என்ற நிலையிலிருந்து மாறி பொருள் ஈட்ட போனாலும் அருளை தேடி அலைகின்றேன். எனக்கு ஒரு 10 வயசுலேருந்தே ஆன்மீக உபன்யாச கூட்டங்களை கேட்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. கடந்த ஒரு 47 வருஷமா என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன நம்முடைய சமயத்தில்
பிரச்சனையா தடையா காமிக்கிறாங்க. அதை என்ன விளக்கி இது தடையல்ல, இது முரணல்ல, இது நம்முடைய ரிலீஜன்ல, நம்முடைய மதத்துல இது பிரச்சனை அல்ல, இது தான், இதுக்கு இதுதான் விளக்கம், நாம தவறா புரிஞ்சிருக்கிறோம், அது தவறல்ல, நம்முடைய பார்வை தவறு, நாம் காண்பது தவறுன்னு பெரியவங்கள்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு காதில் வாங்கி நோட்டில் எழுதி இதெல்லாம் அப்பப்போ அசை போட்டு பார்க்கறது. நம்முடைய சகோதரி அருணா கணேஷ் அவர்கள் நம்முடைய மாதாவும் நான் ஏதோ உலகம்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மாதா நல்லா இருக்காங்கன்னு இப்போ அவங்க சொன்னாங்க, சத்குரு நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தில் நான் என்னுடைய உரையை இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். எத்தனையோ விஷயங்களை நாம் கேட்குறோம், மறந்துடுறோம். ஆனால் மற்ற மதத்துக்காரர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள தெளிவு, அவர்களுடைய உள்ள விளக்க உரைகளை நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் கொண்டு செல்லவில்லை என்ற குறை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குருமார்கள் வழியில் கிராமத்துக்கு போய் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மதம் என்ன சொல்லுகிறது, யோகா அவசியம் என்ன, ஔவையார் ஆத்திச்சூடில் என்ன சொல்லியிருக்காங்க, இது போல நல்ல செய்திகளை ஒரு 4 நாளைக்கு அந்த குழந்தைகளோட இருந்து, அவங்க எங்களோட தங்கி இருந்து அவங்களுக்கு நம்முடைய ஆன்மீகத்தை சொல்லித்தரோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 வயசு, 5 வயசு, 7 வயசு குழந்தைகளை வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு நம்முடைய ரிலீஜனை பற்றி கற்றுக்காத சூழ்நிலையில் மார்க் வாங்கிறது, மதிப்பெண் வாங்கிறது, இதே ஒரு சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கோமே தவிர எதை படிக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் என்னென்ன செஞ்சாங்க என்பதை நாம் அறியாமல் ஒரே சிந்தனையில் இருக்கிறோம். மதிப்பெண், நல்ல போஸ்ட், நல்ல வருமானம், இது ஒரு சிந்தனை தான் இருக்கு. நாம போய் நம்முடைய குழந்தைகளை பார்த்து அவங்களுக்கு சொல்லித் தருவோம் என்ற எண்ணத்தில் ஏகப்பட்ட 31 கேம்ப், 31 கிராமங்களுக்கு போய் நாங்கள் இந்த குழந்தைகளோட 4 நாள் இருந்து நம்முடைய மதத்தை அவங்களுக்கு தெளிவு சொல்லிக் கொள்வதற்காக பாக்கியம் எனக்கு இறைவன் தந்திருக்கின்றான். நான் அந்த மாதிரி உள்ளவங்களோட இணைந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வகையில் நான் எனக்கு இந்த அருமையான வழிபாட்டு தளத்தில் பேசுவதற்காக நம்முடைய சமயம், நம்முடைய மதத்தின் என்னென்ன தவறாக புரிஞ்சிருக்கிறோம், அதை எப்படி நாம் புரிய வேண்டும், எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லலாம்னு நினைச்சு சகோதரி அருணா கணேஷ் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். அந்த வகையில் நான் என்னுடைய உரையை இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். நாம் எதற்காக உபன்யாசம் கேட்க போகிறோம், அதனுடைய பலன் என்ன, போனால் என்னத்தை நாம் பெற்றுக்கொண்டு வர்றோம், இதெல்லாம் சொல்வதற்காகவே ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரன், இல்லிட்ரேட், அவன் உபன்யாசம் கேட்கறதுக்காக தினமும் போகிறான். முதல் நாள் உபன்யாசம் போய் கேட்டு வந்தோடனே அவனுடைய மனைவி கேட்குறான், ஏங்க இன்னைக்கு உபன்யாசம் போனீங்களே, என்ன கேட்டீங்க, உங்கள் மனசில் என்ன பதிஞ்சுது அப்படின்னு அவனுடைய மனைவி கேட்குறான். அவன் யோசிக்கிறான். அவன் சொல்கிறான், இன்னைக்கு பிரசங்கத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அவன் என்ன கேட்டான், அவன் மனசில் நான் வாங்கிட்டான்னு சொல்ல தெரியல. 10 நாள் போனான். 10 நாள் அவன் கேட்குறான், ஒன்றும் சொல்லலை. 10ஆவது நாள் முடிஞ்சு போச்சு பிரசங்கம். 10ஆவது நாள் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறான். என்ன அவன் வாங்கினாங்கிறத அவனால் சொல்ல தெரியல. அவன் ஒரு மூங்கில் கூடை எடுக்கிறான். அந்த மூங்கில் கூடையில் சாணம், கவுடம், அதை கொட்டிட்டு பின்னாடி ஆறு போயிட்டு இருக்கு, ரிவர், போய் ஜலம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான்.
இவனும் அவன் சொல்றதை கேட்டுட்டு அந்த மூங்கில் கூடையை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்ட்டு போனான். எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரலான்னா வீட்டுக்கு வர்றப்போ ஒரு சொட்டு 2 சொட்டு தான் அதில் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். போ போ போகணும் 10 தடவை 10 முறை போய் அந்த மூங்கில் கூடையில தண்ணி எடுத்துட்டு வர முயற்சி செஞ்சு அதுல நமக்கு தெரியும் என்ன வந்திருக்குன்னு. அப்போ அவ சொல்றா, நீ 10 நாள் வந்து பிரசங்கம் கேட்க போன, ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இந்த 10 முறை நீ போயிட்டு வந்தியே, இந்த மூங்கில் கூடையில நீ என்ன தண்ணி கொண்டு வந்தியோ அதைத்தான் உன்னுடைய பிரசங்கம் உனக்கு தந்தது. ஏன் 10 நாள் வந்து உன்னுடைய நேரத்தை வீண் பண்ண, காலத்தை வீண் பண்ணன்னு அவன் திட்டுறா. அப்பா அவன் சொல்றான், ஆஹா ஆஹா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, ஆஹா ரொம்ப புரிஞ்சு போச்சுங்கிறான். என்னத்த சொல்லு அப்படிங்கிறான். அவன் செழிச்சுக்கிட்டு ரொம்ப செழிச்சுக்கொண்டு. அப்ப அவன் சொல்றான், இந்த சாணி இருந்த கூட ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. 10 முறை நான் வந்து மூங்கில் கூடையை எடுத்துட்டு போனேன், தண்ணி கொண்டு வந்தேன். அந்த மூங்கில் கூடை கொஞ்சம் கூட சாணி இல்லாத ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு மூங்கில் கூடையா மாறிச்சு. அப்படிதான் 10 நாள் நான் பிரசங்கத்துக்கு போனனால எனக்கு அப்படின்னா. அப்ப நாம போறோம், கேட்கிறோம், வாங்குறோம், மறப்புறோம். மறந்தாலும் நம்மையும் அறியாமல் நம்முடைய மனசுல தங்கி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நம்முடைய பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, ஈடுபட வேண்டிய, சண்டை போட வேண்டிய எல்லா சூழலுக்கும் அந்த நேரத்துல நாம கேட்ட பிரசங்கம் நமக்கு நிச்சயம் உதவும் என்பதை தெரிவித்து, நான் இத்தனை நாள் நான் கேட்டதை என்னென்ன அவங்க தவறான உள்ளதை நல்லதா திருப்பி சொன்னாங்கிறத இங்க நான் சொல்றேன். நான் சொல்ற எந்த விஷயமுமே என்னுடையது அல்ல, எல்லாம் பெரியவங்க சொன்னது, பெரியவங்க கேட்டதுனால இதுல உங்களுக்கு ஐயம் வந்தால், உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன மன்னிச்சிருக்க. பெரியவங்க சொன்னது தவறுன்னும், நான் கொண்டு வந்த பாவத்தையும் எனக்கு சேராம இருக்கணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். சில கேள்விகள். விதியை வெல்ல முடியுமா? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. நாம் இயங்குகிறோமா, இயக்கப்படுகிறோமா? 3 தனித்தனியா சொல்லுவாங்க. விதியை வெல்ல முடியுமா? நாம் இயங்குகிறோமா, இயக்கப்படுகிறோமா? அணுவின்று அணுவு கூட அவனுடைய அசைவு இல்லாம அணு கூட அசையாது. அப்ப நாம செய்யற பாவத்துக்கெல்லாம் அவன் காரணமா? இப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்டு ஞானிகள் பெரியவங்கள்லாம் சொன்ன விளக்கத்தை நான் கேட்டதை உங்கள்கிட்ட பரிமாற இங்க வந்திருக்கிறேன். விதியை வெல்ல முடியுமா? இயங்குகிறோமா, இயக்கப்படுகிறோமா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்கிறப்போ எனக்கு கிடைச்ச பதில் இதுதான் முடிவான பதில்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க, ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க. ஒரு குழந்தைய ஆட விட்டு நாம ரசிக்கிற மாதிரி என்னுடைய இந்த கேள்விக்கான பதிலை நீங்க ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விதியை வெல்ல முடியுமா? விதியை வெல்ல முடியாது, கமா. விதியை வெல்ல முடியுமா? விதியை வெல்ல முடியாது, கமா. விதியின் வீரியத்தை குறைக்க முடியும், அதனுடைய பவரை வேணா குறைக்க முடியுமோ தவிர விதியை மாற்ற முடியாது. இதுதான் நான் பெற்ற பதில் பெரியவர்கிட்ட. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறோமே, எப்படி ஆட்டுவான்? நம்ம ஆடும். பொம்மை ஆடுதா? இல்ல, அவன் ஆட்டுறான். அந்த மாதிரி நம்மளை வந்து ஆட்டுறாங்களா? அப்படி அந்த கேள்விக்கோ, இயங்குகிறோமா, இயக்கப்படுகின்றோமோ என்ற கேள்விக்கோ, செயலாக இருந்தால் வினை என்பது ஒன்று இல்லை, பிறவி ஒன்று என்பது இல்லை. நாம தான் டியூன் பண்றதுனால, நாம செயல் பண்றப்போ நாம் விதியை பெறுகின்றோம். அவனோடு இருந்து, அவனோடு கலந்து செய்கின்ற காரியத்தில் நாம் விதியை பெறுவதில்லை. வெற்றியாக இயங்கும் பொழுது நாம் எந்த விதியையும், நாம் வினையையும் உண்டாக்குவதில்லை. தீவினை, நல்வினை எல்லாம் பேட்டரியா இருக்கிறப்ப கிடையாது. நெட்டு, போன் பேசுறது,
இந்த மாதிரி செயலை நாம் செய்யும் பொழுதுதான் விதியை வெல்ல முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். விதியை வெல்ல முடியுமா, விதி எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோசியர் ஒரு வீட்டுக்கு வர்றாரு. அவர் நீ போன மாசம் கோர்ட்டுக்கு போகணும், அலைஞ்சிருக்கணும்னு அவர் சொல்றாரு. அவர் இல்லைங்கிறாரு. இவரும் உன்னுடைய ஜாதகத்து பிரகாரம் நீ கோர்ட்டுக்கு போயாகணும், உனக்கு விதி, நீ கோர்ட்டு படி ஏறி இருக்கணும். அவர் இல்லை, வீட்டுக்காரமா வெளியில இருக்குது. எங்க போன மாசம் மதுரைக்கு போனோமேன்னு சொல்லி வந்தோம்மா. உடனே அவருக்கு பெரிய ஒரு தத்துவம் கிடைச்சது. அவர் மதுரைக்கு போறாரு. மதுரையில சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவருடைய ஃப்ரெண்டு அவரை பார்க்க போறாரு. ஒரு மணி நேரத்துல வந்துடுவார், திருமணத்துல வந்துட்டு இருக்கான்றாரு. எதிர்க்க மதுரை மாவட்ட நீதிமன்றம், அங்க முன்னாடி நிறைய மரங்கள் இருக்கும், ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். டயத்தை பாஸ் பண்றாரு. அங்க ஒரு 1 hour உட்கார்ந்து இருக்காரு. திரும்ப தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, ஒரு 20 நிமிஷம் அப்படின்னா அப்பவும் என்ன பண்றாங்க, அங்க இருக்கல சார்ட்டர்ட் அக்கௌண்டோட ஆஃபீஸ், ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இல்லாம நேரா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் உள்ளார உட்கார்ந்துருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தலையெழுத்து விதி கோர்ட்டு படி ஏறணும். அவர் ஒரு வாதியா போகல, ஒரு பிரதிவாதியா போல, ஒரு குற்றவாளியா போல, குற்றம் சொல்பவரா போல. இவர் இந்த தப்பு செஞ்சார், நம்ம குற்றச்சாட்டு சொல்றோமே, குற்றம் சாட்டுபவராக போகல. ஆனாலும் பெரிய தொண்டு செய்பவர், அன்னதானம் செய்பவர், ஞானதானம் செய்பவர். அந்த ஒரு காரணத்தினால அவர் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்ற விதி அந்த கோர்ட்டு படியேற வச்சு, அங்க 1.5 மணி நேரம் இருக்க வச்சு, கோர்ட்ல படுற கஷ்டத்தை படாம அந்த வீரியத்தை ஆங்கிலத்துல டென்சிட்டியா, வீரியத்தினோட அழுத்தம், அதனுடைய பவரை அவர் இந்த ஜென்மம்ல எடுத்த நல்வினைகளை, நல்ல செயல்களால, நல்ல காரியங்கள்னால விதியை அனுபவிச்சார். எப்படி கோர்ட்டுக்கு போறதா? ஆனால் அங்க ஒரு பொழுதுபோக்கு போனாரே தவிர அவர் விதியை அனுபவித்தார். எப்படி அனுபவித்தார்? அவர் இந்த பிறவியில் எடுத்த போது அவர் செய்த செயல்களால், ஆற்றல்களால், சிந்தனையால், நல்லதே செய்ததனால், தொண்டு செய்ததனால், நல்ல வழிபாடு செய்ததனால் அவருக்கு கோர்ட்டு போனாலும் மனசில் கஷ்டம் இல்லாதல், அவருக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து கிடைத்ததற்கு காரணம் நாம் எடுத்த இந்த ஜென்மாவில் நாம் செய்கின்ற செயல்கள், நாம் பண்ணும் பூஜா பலன், நாம் அடுத்தவரை அணைத்துச் செல்வதல், வழிகாட்டுதல், இந்த முறையிலே விதியை வெல்ல முடியாது, விதியின் வீரியத்தை குறைக்க முடியும் என்று இதுவரை ஒரு 10